ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் சீரிஸ்ல வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் வந்துட்டு 2 வேஸ்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. ஒண்ணு வந்து பவர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி, இன்னொன்னு வந்து இன்பில்ட் ஃபங்ஷன் எஸ்கியூஆர்டி ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2மே வந்துட்டு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்ப வந்து நான் இன்புட் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்னு ஒரு வேரியபிள்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். int ஆஃப் இன்புட் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். என்டர் த வேல்யூன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிக்கிறோம். அதை வந்துட்டு நம்மங்கிற வேரியபிள்ல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர் வந்துட்டு இன்டிஜராவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாவும் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் காமிக்கிறேன், நெக்ஸ்ட் ஃப்ளோட்டும் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இன்புட் வந்து கெட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்மங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பவர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னங்க 2, அதாவது 0.5, அதுதான் பவர் ஆஃப் இல்லையா? அதனால இப்போ நான் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, நம் பவர் ஆஃப் ஆப்பரேட்டர்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பவர் ஆஃப் 5, 0.5, அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 கொடுத்தோம்னா நாங்கள் 0.5 எடுத்தோம்னா 2, 2 into 2 4 இல்லையா? இதை வந்துட்டு நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ரிசல்ட்டை வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இன்புட் வந்து கெட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்மங்கிற வேரியபிள் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ரிசல்ட் வந்து ஒன்றும் இல்லை, அந்த நம்ம பவர் ஆஃப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி 0.5 கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம பிரிண்ட் பண்றோம் ரிசல்ட்டை. ஸோ இதை நாம இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ பாருங்க, என்டர் த வேல்யூன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து 4 கொடுக்கலாம். பாருங்க 2.0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னங்க 2. ஸோ திருப்பி நான் ரன் பண்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, 8. ஸோ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் எஸ்கியூஆர்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம், நான் வந்துட்டு இன்புட் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ளோட் காமிச்சிடுறேன். ஸோ இதே வந்து ஃப்ளோட்டாகவும் நான் கொடுக்கலாம். ஸோ இன்புட்டை வந்து நான் இப்போ வந்து ஃப்ளோட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ பாருங்க, 64.5ன்னு நான் இன்புட் கொடுக்குறேன். அதுக்கு ஸ்கொயர் ரூட் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஃப்ளோட்டாக எடுத்திருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஃப்ளோட்டும் எடுத்துக்கலாம், இன்புட்டாகவும் ஃப்ளோட்டும் எடுத்துக்கலாம், இன்டிஜரும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டிஜரே கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஆர்டி இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். மேத் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் மேத். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரிசல்ட்னு கொடுக்குறேன். சேம் தான், அந்த ரிசல்ட் என்னன்னா வந்துட்டு இந்த மேத் டாட் எஸ்கியூஆர்டி. ஸோ இதுதான் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ எதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணுங்க? இந்த நம்மங்கிற வேரியபிளுக்கு. புரியுதுங்களா? ஸோ ரிசல்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மேத் மாடியூல்ல இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்? இந்த நம்முக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நாம வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம் ரிசல்ட்டை. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ 81 கொடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் என்ன வருங்க? 9 வரும். புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு எஸ்கியூஆர்டி இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து மேத் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு பவர் ஆஃப் ஆப்பரேட்டர். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.